அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கிய தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பழமையான ஒரு வீடியோவாக இல்லாமல் இதற்கு முன்னால் கூட என்னுடைய யூடியூப் தளத்தில் ஒரு சிறுநீரகம், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகின அண்ணா தொடர்பான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தேன். அதுக்கு பெரும்பாலும் உங்ககிட்ட இருந்து நல்லதொரு வரவேற்பு கிடைச்சிச்சு. அந்த அண்ணாவுக்கு நல்ல முறையாக நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சாச்சு. அதற்கு அடுத்த கட்டமாக இப்போ நான் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதுளை மாவட்டத்துல எல்ல பிரதேச சபைக்கு உட்பட்ட கிணலன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கேன். இன்னைக்கு இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக ஃபேஸ்புக்ல எங்கேயாவது ஒரு பகுதியில நீங்க பார்க்கக்கூடியதா இருந்திருக்கணும். 2.5 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் தன்னுடைய கல்லீரல் அப்படின்னு சொல்லப்படுற லிவர்ல புற்றுநோய் கற்றைகள் இப்போ அவருக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலாக அந்த 2 வயது நிரம்பிய அந்த சகோதரனுடைய தாய் தந்தையர் அந்த சிறுவனுக்கான மருத்துவ சிகிச்சைகளை கொழும்புல இருக்கிற பல ஹாஸ்பிட்டல்களுக்கு கொண்டு போயிட்டு இப்போ மருத்துவ சிகிச்சைகளை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்போ நேரடியாக அந்த சிறுவனுடைய அப்பா எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு, எங்களுடைய மகன் இப்படியான ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்றதுக்காக அதாவது அந்த லிவரை சர்ஜரி பண்றதுக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகும், எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, எனவே உங்களால முடிந்த உதவியை பெற்றுத்தர முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. அந்த வகையில தான் இப்போ நாங்க நேரடியாக இந்த எல்ல பிரதேச சபைக்கு உட்பட்ட கிணலன் அப்படிங்கிற இடத்துக்கு நேரடியாக அந்த சிறுவனையும் அந்த குடும்பம் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் தான் பாக்குறதுக்காக இன்னைக்கு நான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்க நீங்க புதுசா வாரீங்களா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க, மனிதாபிமானத்தோடு ஒரு உயிரை காப்பதற்காக நம்மளால முடிந்த உதவியை இந்த யூடியூப் சேனல் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக தொடர்ந்து உங்களோட நான் பயணிக்க இருக்கிறேன். வாங்க இந்த வீடியோல தொடர்ந்து போகலாம். இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக இன்னும் ஒரு மனிதாபிமத்தோடு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்ல பிரதேச சபைக்கு உட்பட்ட கிணலன் அப்படிங்கிற ஊருக்கு தான் நேரடியாக வந்திருக்கிறோம். நான் ஸ்டார்ட்லேயே சொன்னது போல 2 வயசு நிரம்பக்கூடிய அந்த சிறுவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் நிலைமை நேரடியாக இன்னைக்கு எவ்வளவு நாளா அந்த சகோதரனுக்கு இந்த நோய் நிலைமை ஏற்பட்டிருக்குது, இதனால அந்த குடும்பம் எந்த அளவுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற உண்மையான தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த காணொளி தொடர்ந்து இடம்பெற இருக்குது. ஸோ இப்போ நேரடியாக அந்த சிறுவனுடைய தாய் மற்றும் தந்தையர் என்னோடு இணைந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க நேரடியாக இப்போ நம்மளோட பேசியிருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்களோட பேசலாம். வணக்கம்ண்ணா. நீங்க ஏற்கனவே இந்த தம்பிட சகோதரநாதன் சம்பந்தமா அவருக்கு ஏற்படுகிற அந்த நோயிலமை சம்பந்தமா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. நேரடியாக நம்ம கிட்ட இருக்கிற இந்த சமூக வலைத்தளத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக உங்களை பத்தியும் இந்த நம்மளோட பாபா உங்க பாபா எவ்வளவு நாள் இந்த நோய் நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, மக்கள் கிட்ட நீங்க என்ன உண்மையிலுமே எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத உண்மையா உங்க மனதில் இருக்கிற எல்லா விடயத்தையுமே வரட்ட சொல்லுங்க. அதற்கு உங்களை பத்தி இப்ப அவங்ககிட்ட நீங்க நேரடியா சொல்லுங்க. உலகவாழ் தமிழ் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேரு ஆர் கிருஷ்ணகுமார். நான் கிணலன் தோட்ட எல்ல பிரதேசத்துக்கு உட்பட்ட இடத்துல வசிக்கிறேன். என்னோட மனைவியோட பேர் சசிகலா, பாபாவோட பேர் புகழ் எழிலன். இவருக்கு 1 வயதும் 8 மாதமும் நிரம்ப நிலையில இந்த வருஷம் முதல்ல ஜனவரி 28ஆம் தேதி ஒரு சின்ன சுகவீனம் காரணமாக தீர்த்தல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து அதிகபட்சமா அவருக்கு வருத்தம் கூட ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளுக்கு மாறி கடைசியில் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து 6 மாதம் கீமோதெரப்பின்னு சொல்கிற அந்த கீமோதெரப்பி மூலமாக பாபாவோட அந்த லிவரில் இருக்கக்கூடிய கேன்சர் புற்றுநோய் செல்களை குறைச்சிருக்காங்க. ஆனால் புற்றுநோய் செல்களை குறைச்சாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, புற்றுநோய் செல்களில் லிவரில் மட்டும்தான் இருக்குது, இது பரவக்கூடிய புற்றுநோய் செல் இல்லை. அதனால வேண்டி லிவர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா லிவரை முழுமையா பாபா கிட்ட இருக்க லிவரை எடுத்துட்டு வேற ரத்தத்தை, அதாவது ரத்த சொந்தத்துல இருக்க யாருக்காவது ஒரு லிவரை கொண்டு அவருக்கு வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணா 95% சக்சஸ் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க.
இந்த நேரத்துல எனக்கு வந்து 2 விதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்திருக்கோம். முதல் பிரச்சனை என்னன்னா, இதற்கான தொகை, அதாவது மருத்துவ செலவுகளுக்கு மருத்துவம் முழுவதுமே இலவசம். அதாவது ஆப்ரேஷனா இருக்கட்டும், டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் இலவசம். இருந்தாலும் மருத்துவ செலவுகள், அதாவது மருந்துகளுக்கு தேவையான மருந்துகள், அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாச பீரியட் வந்து கிளினிக் அது இதுன்னு போனாங்க. ஊர் பதில் இதை வந்து களம்புல தான் செய்யறாங்க. அதாவது நல்ல சர்ஜன்ஸ், நல்ல நம்பர் 1 சர்ஜன்ஸ் எல்லாம் வந்து அங்க களம்பு பக்கம் தான் இருக்காங்க. அப்ப எங்களுக்கான டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கு. இதையும் தாண்டின ஒரு பிரச்சனை தான் என்னன்னா, எங்களோட ஃபேமிலியில நானு, என்னோட ஒய்ஃபு, என்னோட தம்பி, என்னோட அம்மா, இப்படி ஒரு 5 பேர் சென்ற சின்ன குடும்பம் நாங்க. எங்க குடும்பத்துல யாரோட பிளட்டுமே வந்து இந்த பபாவுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதாவது ஏ பாசிட்டிவ், இவரோட லிவரோட பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ், என்னோடது ஏபி, என்னோட ஒய்ஃப்ட பி பாசிட்டிவ், என்னோட அம்மாவோட பி பாசிட்டிவ், தம்பியோட பி பாசிட்டிவ். எங்களுக்கு ஒரு சான்ஸா ஒரு ஓ பாசிட்டிவ் மெம்பர் கூட எங்களோட குடும்பத்துல இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். மருத்துவர்களோட கவனம் என்னன்னா, நுரையீரல் பாதிப்பு சம்பந்தமா பாக்குற ஒரு நல்ல ஒரு அனுபவம் மிக்க டாக்டர் சொல்ற விஷயம் என்னன்னா, நுரையீரல் வந்து கேன்சர் வந்து மற்ற உடம்புல எங்கேயுமே பரவக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப குறைவான். அதனால நுரையீரலை அகற்றிட்டு ஒரு புது நுரையீரல் தான் பாபாவோட வாழ்க்கைக்கு ரொம்ப வந்து வேற மத்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது கீமோதெரப்பி இல்லைன்னா வந்து லேசர், இந்த மாதிரிலாம் வந்து தற்காலிக தீர்வா மட்டும் தான் அமையுமே தவிர அது வந்து ஒரு நிரந்தர தீர்வா அமையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்ப நான் நிரந்தர தீர்வு எடுத்து பார்த்தேன். 1.5 வயசு தான் ஆகுது. அப்ப அவனுக்கு ஒரு தற்காலிக தீர்வை கொடுத்துட்டு அவனை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க என்னோட மனநிலைமை எப்படி அப்படின்னு. முடிஞ்ச அளவு என்னால வந்து உங்ககிட்ட கேட்க முடிஞ்ச உதவி வந்து என்னன்னா, எனக்கு வந்து இந்த தற்காலிக தீர்வு இல்லாம அவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு என்னோட சந்தர்ப்பத்துல என்னோட சூழ்நிலை முடிஞ்ச அளவு நண்பர்கள் மூலமாகவும் வந்து ஒரு தொகையை பெரட்டி இருக்கேன். இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு அதை விட பெரிய ஒரு தொகை தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. உங்களால முடிஞ்சது அதை இப்படிதான் பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்ச ஒரு சிறு தொகையும், அதாவது சின்ன ஒரு தொகை செஞ்சாலும் அது எனக்கு ஒரு என்னோட நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு தொகையா அமையும். அப்படின்னா ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் சேர்ந்து செய்யும் போது எனக்கு அது வந்து பெரிய உதவியா இருக்கும். இது முற்றிலும் உண்மையான தகவல்ங்கிறத முதல்ல நம்புங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து பொய் சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்பெல்லாம் இல்லை, இது வந்து முற்றிலுமே உண்மையான தவறு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொடியை வச்சுட்டு நான் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்பி செய்யுங்க. அதே நேரத்துல இந்த யூடியூப் சேனல் எங்களுக்காக நான் என்னோட பிரச்சனையை சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இந்த அளவு மெனக்கட்டு என்னோட குழந்தையோட உயிருக்காக உதவி செய்யற இந்த யூடியூப் சேனல், அதுக்கு மிக்க நன்றி அண்ணா. உங்ககிட்ட இருக்கிற உண்மையான விடயங்களை வந்து அந்த சகோதரர் கிட்டத்தட்ட 1 மாதமும் ஒரு வயசும் 8 மாதமும் நிரம்பி இருக்கிற அந்த சிறுவன் வந்து இந்த உலகத்துல நம்மளை போன்ற சக மனிதனாக, நம்ம இந்த உலகத்துல இருக்க யாருமே வந்து பெரியதொரு பணக்காரன் அப்படிங்கிறது வந்து இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு தெரியாம எப்படியோ ஒரு நோய் நிலைமை வந்து நம்மளுக்கும் ஏற்படலாம். அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த அண்ணாவும் இந்த குடும்பமும் வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. அந்த வகையில தான் இந்த அண்ணா வந்து பல முக்கியமான விடயங்களை, அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 மாத காலப்பகுதியாக வந்து இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நேரடியாக வந்து இப்ப நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. அதே சந்தர்ப்பத்துல நம்மளால வந்து முடிந்த ஒரு உதவியாக்க, அதாவது நீங்க 1 லட்சம் கொடுக்கணும் 2 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கறத விட உங்க கையில உங்களால முடிந்த தொகையை வந்து நீங்க இவருக்காக கொடுத்து உதவி செய்யற சந்தர்ப்பத்துல இந்த நிலைமை வந்து நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்க இருக்கிற உங்களுக்கோ உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏற்படுறதுக்கு நிறைய நாள் இல்லை. என்கிட்ட இந்த உலகத்துல வந்து இப்படியான கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விடயமா இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து கோவில்களுக்கு, நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், கோவில்களுக்கு அன்னதானத்துக்கு போடுறோம், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி சர்ச்சுக்கு கொடுக்குறோம், இல்லாட்டி பள்ளிவாசலுக்கு கொடுக்குறோம். இப்படிங்கிறத விட நம்ம ஒரு இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதனாக வந்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்துல, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ இப்படியான பல தகவல்களை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலியமாக வந்து இந்த வீடியோவை பாக்குறவங்க வந்து உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை வந்து உங்களால உதவ முடியாட்டியும் பரவாயில்ல, வீடியோ பாக்குறவங்க கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சகோதரனுடைய தாய் கூட என் பக்கத்துல இருக்காங்க. அக்கா, நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நாளா அந்த கஷ்டத்தை வந்து, கஷ்டம் அப்படிங்கிறத விட ஒரு
ஒரு பிள்ளையை நீங்க பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்ப இவருக்கு இப்படிங்கிற நிலைமையில நீங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவு அவங்களுக்கான ஹெல்ப்பை செய்யணும். எங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு கூடுதலே நான் கேட்கல, உங்களால் கிடைச்சது ஏதாச்சும் எங்கள் பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக உதவி செய்யணும். கட்டாயமா இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இன்னையிலிருந்து ஒரு 10 நாள் அல்லது இது இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களால எந்த அளவுக்கு இந்த விடயத்தை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமோ, உங்களால எவ்வளவுக்கு உதவி செய்ய முடியுமோ கட்டாயமா உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். இவரை போன்று இன்னும் ஏராளமானவர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அண்ணா முன்னுக்கு வந்து அவர்கிட்ட இருக்கிற உண்மையான நிலைமையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னனால தான் இன்னைக்கு இவரை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் இன்னைக்கு நேரடியாக வந்து அவர் இருக்க இடத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால பயணத்துக்கு பிறகு வந்து இவருக்கு வந்து நேரடியாக வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து காமிச்சிருக்கிறோம். ஸோ உங்களால முடிந்த நல்ல ஒரு உதவியை நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமன்னா இவங்க கிட்ட இருந்து இந்த பணத்தொகையையும் தாண்டி நீங்க வேற என்னாவது உதவி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது உதவி அவங்ககிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க நேரடியாக வந்து அவங்ககிட்டயே கேட்கணும். இந்த மாதிரி உதவிகளை நான் வந்து வெளியில கேட்க இயலாது. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ்ல பேரோ இல்லைன்னா டாக்டர்ஸ்ல ஹாஸ்பிட்டல் பேரோ பாவிக்க கூடாது அப்படின்னு. என்னன்னா என்னோட மகனுக்கு தேவையான முக்கியமான பிரச்சனைகள்ல பணத்தை தாண்டியும் அந்த கல்லீரல் டொனேட்டர் ஒருத்தர் கல்லீரல் முன் வந்து தானா முன் வந்து தர்றதுக்கு யாராவது ஒருத்தர் தேடிக்கணும். அதுல என்ன பிரச்சனைனா எங்கட குடும்பத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரோட ரத்த ரிப்போர்ட்டுமே வந்து என்னோட மகனுக்கு வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி இதுக்கப்புறம் பிழைச்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்டர்ஸ் சஜஷன் என்ன இருந்துச்சுன்னா, சில பிக்குகள் அதாவது பௌத்த பிக்குகள் வந்து தானா முன் வந்து இதய தானம் பண்றாங்களாம். அதே மாதிரி இந்த சர்ச் பக்கம் பார்த்தோம்னா இந்த அது என்ன சொல்றது, அந்த பாஸ்டர்ஸ் அந்த இதாகுவாங்க, அந்த நர்ஸ் மாதிரி ஆகுவாங்க, சிஸ்டர்ஸ் மாதிரி திருச்சபையில இருக்கவங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து முன் வந்து வழங்குவாங்களாம். இப்ப நீங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறப்ப பொருளா உதவி செய்ய முடியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு அறிமுகப்படுத்தி விடுறது மூலமாகவும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திக்கலாம். பாபாவோட பிளட் குரூப் வந்து A பாசிட்டிவ். இவருக்கு தேவைப்படுற கல்லீரல் வந்து ஒன்று A பாசிட்டிவ் மைனஸ் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி O பாசிட்டிவ் மைனஸ் பிரச்சனை இல்லை, இதுல தான் தேவைப்படுது. இவ்வளவு நாளைக்கு கிட்டத்தட்ட இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலப்பகுதியாக வந்து கொழும்புல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஹாஸ்பிட்டலில் பெற்ற மருத்துவ சான்றிதழ் கூட இப்போ எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து டாக்டர் மூலியமாக வந்து இவர்கள் பெற்றுக்கொண்ட மருத்துவ சிகிச்சை தான். இப்போ என் கையில் இருக்கிற இந்த மருத்துவ சான்றிதழ்களையும் தவிர்த்து இன்னும் ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு பேக் மருத்துவ டாக்குமெண்ட் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து எந்த ஒரு பொய்யுமே சொல்றதுக்கு இல்ல, உண்மை இதுல இருக்கிற எல்லா விடையுமே உண்மை தான். ஸோ இப்படியான நீங்க நிலைமையில இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். அதே சமயத்துல அந்த கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற இந்த அண்ணாடைய நம்பரையும் நான் கொடுக்குறேன். நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு விரும்புறீங்களா இருந்தா கட்டாயமா உங்களுக்கு தேவையான அத்தனை ஆவணங்களையும் வந்து நாங்க நேரடியாக சமர்ப்பிக்கிறதுக்கு வந்து நாங்க தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் கிளைமேட்டோட வந்து பபாவை தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டு கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மேலதிக தகவல்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களை நம்பரை கொடுக்குறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. கட்டாயமாக நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா விடயத்தையுமே வந்து சொல்லியிருக்கீங்க. சாமியத்தை நம்ம ப்ரே பண்ணலாம், கடவுளை ப்ரே பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச உதவியை கட்டாயமாக செய்வாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தகவல்கள் அல்லது இவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண். நன்றி, வணக்கம்.